திடீர்னு ஒரு பயங்கரமான சுனாமி வந்து ஹாங்காங் சிட்டியே மொத்தமா அழிக்குது. அந்த மக்கள் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு உயிருக்காக போராடிக்கிட்டு ஓடுறாங்க. அந்த சுனாமினால அந்த ஊரோட மக்கள் தொகையை முக்காவாசி அழிஞ்சு போயிடுது. சில பேர் உயரமான பகுதிக்கெல்லாம் போய் அவங்களோட உயிரை எப்படியோ காப்பாத்திக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு ஆஷான்றவ இன்னமும் அந்த விபத்தோட தாக்கத்துல இருந்து மீள முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. எப்படியோ இருந்தாலும் அந்த மோசமான விஷயத்தெல்லாம் கடந்து ஆஷா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல எப்படியோ கிடைச்ச பொருள்லாம் வச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. தனக்கு கிடைக்கிற எல்லா குப்பை கொளுத்தையும் வச்சு தனக்கான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி வெளியே இருக்கிற எதிரிங்க கிட்ட தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பில்டிங்ல வாழ்ந்துட்டு வரா. தினமும் காலையில அந்த பில்டிங்கோட மாடியில இருக்க ஒரு தண்ணி டேங்க்ல இருக்கிற தண்ணியை தான் அவ குடிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கா. அதே போல அவ ஒரு ரேடியோவும் வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த ரேடியோல சில சேனல்ல அரசாங்கம் கொடுக்குற அறிவிப்பெல்லாம் கண்டுக்காம ஏதோ தனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வச்சு கேட்டுட்டு சந்தோஷப்படுறா. வெளியில சத்தம் கேட்டக்கூடாதுன்றதுக்காக அவ எப்பவுமே அந்த ரேடியோல ஹெட்போன்ஸ் தான் பயன்படுத்துறா. அவ ஒரு டவலை பயன்படுத்தி காலையில வர பனித்துளி எல்லாம் சேகரிச்சு தான் குடிக்கிறதுக்காக தண்ணியா சேமிச்சு வச்சுக்கிறா. அவ எப்பவுமே அந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி அளவெடுத்துட்டு அதை கவனமா ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கிறா. அந்த ஊர்ல இப்ப மழையும் பெய்ய மாட்டேங்குது. அவ கிடைச்ச உணவு சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட கடந்த காலத்துல எவ்வளவு அருமையான சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ எப்பவுமே ஒரு பைனாகுலர்ல பக்கத்துல இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்போ ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகி அப்படியே கீழே விழுகுது. அதே நேரத்துல சில பில்டிங்ல சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கதையும் நோட் பண்றா. அப்போ அந்த தண்ணியில ஒரு பெட்டி மிதக்கிறத பார்த்துட்டு அதை எப்படியாவது எடுக்கணும்ன்றதுக்காக தானே செஞ்சு வச்சிருக்க ஒரு ஆரோ கண்ணை வச்சு அதை கரெக்டா குறிப்பாத்து சுடுறா. அதுவும் போய் அந்த பாக்ஸ்ல கரெக்டா மாட்டிக்குது. ஆனா அவ அதை எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஏதோ ஒண்ணு அந்த பெட்டியை தண்ணிக்குள்ள வேகமா இழுக்குது. அதனால அவ அந்த ஜன்னலை முட்டிக்கிட்டு மறுபடியும் விடாம அந்த பெட்டியை இழுத்துக்கிட்டே இருக்கா. அந்த பெட்டியை பிடிச்சிட்டு இருந்த ஏதோ ஒண்ணு ஒரு வழியா அதை விட்டுடுது. ஆஷாவும் அந்த பெட்டியை தன்னோட ஜன்னல் வழியா உள்ள எடுக்கும் போது அந்த மிருகம் வேகமா வெளியே வந்து உள்ள போகுது. அந்த நேரத்துல அந்த தண்ணி அலை மாதிரி வந்து பட்டு ஆஷா கீழே வந்துடுறா. அந்த பெட்டியை திறந்து உள்ள என்னதான் இருக்கும்னு பார்க்கும்போது அதுல கிட்டத்தட்ட எல்லாமே குப்பை குளமா தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு பாட்டில் விஸ்கி இருக்கிறத அவன் நோட் பண்றா. அந்த விஸ்கி பாட்டில் எடுத்துக்கிட்டு அவளும் தன்னோட பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போய் அந்த ஜன்னலை இடிச்சுக்கிட்டு அடிப்பட்ட தன்னோட கைக்கு கொஞ்சம் விஸ்கியை ஊத்தி அதை கிளீன் பண்ணிட்டு அந்த வலியை தாங்கிக்கிறதுக்காக கொஞ்சம் விஸ்கியும் குடிச்சிடுறா. அன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம்லாம் கேட்கும்போது அவளும் தன்னோட பைனாகுலர்ல என்னதான் பாக்குறா. அப்போ ஏதோ ஒரு வேட்டையாடுற கும்பல் அவங்க இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவனுங்க ஆஷாவோட எதிர் பில்டிங்ல இருக்கிற சில பேரை போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. மறுபடியும் அவன் அந்த போட்டை பார்க்கும்போது அந்த போட்டு அவளோட பில்டிங்கை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அவ குடுகுடுன்னு தன்னோட வீட்டுக்குள்ள ஓடி போய் அவளோட பொருட்கள் எல்லாம் கலைச்சு விட்டுட்டு தரையில சில மண்ணையும் கொட்டிட்டு அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கிட்டு ஒரு கபோர்டுக்குள்ள இருக்கிற ரகசிய அறைக்குள்ள போய் அவ ஒளிஞ்சுக்கிறா. அந்த ரூமுக்குள்ள வந்த அவனுங்களும் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க அந்த கபோர்டுக்குள்ளேயும் பாக்குறானுங்க. ஆனா ஆஷா அதுக்குள்ள ஒரு ரகசிய அறையில ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. அந்த கும்பல்ல இருந்த ஒரு சின்ன பையன் ஏதோ நகந்தா மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை சுட்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கும்பலும் அங்க இருந்து போயிடுது. ஆஷாவும் சோகத்துல அழுதுட்டு இருக்கா. அவ தன்னோட பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த சுனாமி வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தன்னோட தங்கச்சி கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவ கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த தண்ணிக்குள்ள இன்னொரு பெட்டி அவளுக்கு கிடைக்குது. அதுக்குள்ள என்னதான் இருக்கும்னு பார்த்தா அதுல அவளுக்கு ஒரு தேன் பாட்டில் கிடைக்குது. அது ரொம்ப சந்தோஷமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளியே அந்த தண்ணியை பார்க்கும்போது ஒரு பூனை மிதந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே திருப்பியும் மூட் அப்செட் ஆயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஷா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிஸியா பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஆஷாவோட பொருள்லாம் எடுத்து பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆஷாவும் சட்டுன்னு திரும்பி பாக்குறா. ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் அதை கண்டுக்காத ஆஷா தூங்குறதுக்காக படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது. அது என்ன சத்தமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை வச்சு தேடி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் ஆஷா முகம் கழுவிட்டு அந்த சோப்பை வெளியே வச்சுட்டு யாரா வருவாங்களான்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா யாரோ ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அந்த பொண்ணு ஆஷா பிடிக்கணும்னு நினைக்கும் போது ஆஷா உதச்சிட்டு அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு மர்மமான கதவை திறக்கிறதுக்காக போறா. அப்ப ஆஷா வர சத்தம் கேட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அன்னைக்கு ராத்திரி ஆஷாவோட கனவுல அவ தன்னோட தங்கச்சிக்காக புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் எப்படியும் என்னோட வீட்டை விட்டு கிளம்பிடுவேன்னு சொல்றது ஞாபகம் வருது. தூக்கத்துல இருந்து இந்த ஆஷா தன்னோட சாப்பாடெல்லாம் காணாம போனதை பார்த்துட்டு காலி பிளாஸ்டிக் பேக் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அந்த சின்ன பொண்ணு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கா. ஆனா அவளை எழுப்புறதுக்கு அவளுக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் ஆஷாவும் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த சின்ன பொண்ணு தூக்கத்துல இருந்து எழுந்து மறுபடியும் ஆஷாவோட ரூமை தொலைவ ஆரம்பிக்கிறா. அப்பா ஒரு சாக்கெட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ள ஆஷாவோட பழைய போட்டோஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்குது. அந்த நேரத்துல திடீர்னு ஆஷா வந்து அவளை கையங்கலமா பிடிச்சிடுறா. அவ கிட்ட இருந்த அந்த போட்டோவெல்லாம் புடுங்கி உள்ள வைக்கும் போது தவறுதலா ஒரே ஒரு போட்டோ மட்டும் கீழே விழுந்துருது. அது ஆஷா கவனிக்கவே இல்ல. ஆஷா தான் சமைச்ச நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும்போது ஆஷாக்கு தன்னோட தங்கச்சியோட பிறந்த நாள் கொண்டாடினது ஞாபகம் வருது. அந்த பிறந்த நாள்ல ஆஷாவோட தங்கச்சிக்கு அவளோட அப்பா அம்மா ஒரு நெக்லஸ் கிஃப்டா கொடுக்குறாங்க. இதை பார்த்த ஆஷாக்கு பயங்கர கோவம் வந்து நான் தானே உங்களுக்கு முதல் பொண்ணு எனக்கு ஏன் தரலன்னு சொல்லிட்டு தான் பேரண்ட்ஸ் கூட ஒரு பெரிய சண்டையை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நிகழ்காலத்துல ஆஷா அந்த நெக்லஸை போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆஷா அந்த நூடுல்ஸ் அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுக்கும்போது அவ சாப்பிட மாட்டா. அதனால அவ அதை பக்கத்திலே வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. பசி தாங்க முடியாம அந்த சின்ன பொண்ணு அந்த நூடுல்ஸை சாப்பிட்டுடுறா. அந்த நேரத்துல ஆஷா தனக்காக ஒரு சின்ன பெட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பாக்குறா. ஆனா அதை அவ யூஸ் பண்ணல. அடுத்த நாள் காலையில தான் திருண்ண பொருள் எல்லாத்தையும் ஆஷா கிட்ட கொடுக்குறா. மறுபடியும் மத்தியான சாப்பாடுக்காக ஆஷா நூடுல்ஸ் ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்காக வச்சுட்டு அந்த வீட்டோட மொட்டை மாடியில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு நூடுல்ஸ் எடுத்து சாப்பிடுறா. அவங்க ரெண்டு பேரும் அந்த நூடுல்ஸ் வச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆஷா அந்த சின்ன பொண்ணை பார்க்கும்போது அவ மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த சின்ன பொண்ணு ஆஷா தனக்காக வச்சிருந்த பெட்ல வந்து படுத்துடுறா. அவங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கும் போது
போது அந்த சின்ன பொண்ணு தான் அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. ஆஷாவும் அந்த பொண்ணுக்காக ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு ஆஷா கிட்ட, நான் எப்படியாவது எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன், அதுக்காக நான் ஒரு போட் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஆஷா தன்னோட வேலையை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு தவறுதலா ஒரு கதவுல இருக்கிற ஒரு டேப் எடுத்துடுறா. அது ஆஷா அந்த கதவு லாக்காம இருக்கிறதுக்காக அந்த டேப் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் அந்த டோரை திறக்கிறதுக்கு ஆஷா அவ்வளவு முயற்சி பண்றா, ஆனா முடியல. அந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணு தன்னோட பூட்டு திறக்கிற திறமைய அந்த டோர்ல காட்டுறா. எப்படியோ அந்த டோரும் திறந்துடுது. அடுத்த சீன்ல ஆஷாவோட நெக்லஸ் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுது. அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்டு ஆஷா பைனாகுலர்ல பாக்கும்போது அந்த கொள்ளக்காரனுங்க வெளியே தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆஷாவும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட அமைதியா இருக்க சொல்லி கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் ஆஷா அந்த சின்ன பொண்ணை குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஆஷா கிட்ட, இங்க இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும்னு சொல்லும்போது, இங்க இருந்து எங்க தப்பிச்சா நம்ம போக முடியாது, சில வருஷங்கள் நம்ம இங்க காத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஆஷா அந்த பொண்ணு கிட்ட, என்னோட நெக்லஸ் நீ எடுத்தியான்னு கேட்ட உடனே அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஆஷா தன்னோட தண்ணி டேங்க்ல தண்ணியோட அளவு செக் பண்ணும்போது தண்ணி குறைஞ்சிருக்கு. யாரா தண்ணி எடுத்திருப்பான்னு சொல்லி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அந்த தண்ணியை வச்சு துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கா. அந்த கோவமான நேரத்துல ஆஷாக்கு பழைய ஞாபகங்கள் வருது. ஆஷாவோட அம்மா அவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஆஷா முடியாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆஷா மறுபடியும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சுனாமியோட ஞாபகமும் தண்ணியில நிறைய பிணங்கள் மிதக்கிற ஞாபகமும் வருது. அவ பயந்து போய் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அந்த சின்ன பொண்ணை பார்க்கும்போது தன்னோட தங்கச்சி மாதிரியே அவளுக்கு தெரியுது. ஆஷாவும் அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த ரூமை சுத்தி காட்டி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு அந்த மர்மமான கதவை காமிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறா. அதுக்குள்ள ஒண்ணே இல்ல, அந்த கதவை திறந்தீங்கன்னா பயங்கரமான நாத்தடிக்கும், அதனால அந்த ரூமை மூடியே வச்சிரு அப்படின்னு சொல்றா. மறுபடியும் ஆஷாவோட கடந்த காலத்தை நினைக்கும் போது அவங்க அம்மா ஆஷாவை பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு ஃபேமிலி வராங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வந்து ஆஷா கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. அந்த சின்ன பொண்ணு ஆஷாவோட ரேடியோவை கேட்டுட்டு இருக்கும்போது கவர்மெண்டோட அந்த பாதுகாப்பான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆஷா கிட்ட வந்து அந்த இடத்துக்கு நம்ம எப்படியாவது போயாகணும்னு சொல்றா. அதுக்கு ஆஷா முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து விரட்டி விட்டுறா. அடுத்த சீன்ல ஆஷா அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது அவ அங்க இருந்த குப்பை குளத்தெல்லாம் வச்சு ஒரு போட்டு செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட ஒரு பிளேர் கன் இருக்கு. அது ஆஷா புடிங்கி வச்சுட்டு, வெளியே இருக்கிறது ரொம்ப மோசமான நிலைமை, நான் ஏற்கனவே இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டேன், என்னால முடியல, நம்ம இப்ப தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் செத்து தான் போகணும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஆஷா சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கிட்ட ஆஷா பேசிட்டு இருக்கும்போது தன்னோட தங்கச்சி ஞாபகம் வந்துருது. கோவமா சண்டை போட்டு ஆஷா வீட்டுல இருந்து கிளம்பின உடனே அவளோட தங்கச்சி ஆஷாவை சமாதானப்படுத்துறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றா. ஆனா ஆஷா அவகிட்ட, நான் நம்ம வீட்டை விட்டு போறதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆஷாவும் அந்த சின்ன பொண்ணும் தங்களுக்கு கிடைச்ச எல்லா பாத்திரத்தையும் வச்சு அந்த தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆஷாவோட தொலைஞ்சு போன நெக்லஸ பாக்குறா. அதே நேரத்துல ஆஷாக்கு அவகிட்ட இருந்து மிஸ் ஆன அந்த போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோவை பாக்குற ஆஷாக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. அதை நினைச்சு ஆஷா வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு ஆஷாவை சமாதானப்படுத்தி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆஷா தூங்கிட்டு இருக்கும்போது தன்னோட தலகாணி அடியில ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவளோட தொலைஞ்சு போன நெக்லஸ் தான் அங்க இருக்கு. அதை பார்த்தா ஆஷாக்கு தேவையில்லாம அந்த சின்ன பொண்ணு நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே தன்னோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு கேட்டது போலவே ஆஷாவும் அந்த போட்டை ரெடி பண்ணி அவளுக்கு கொடுக்குறா. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த நேரத்துல ஆஷாக்கு திருப்பியும் பழைய நினைவுகள் வரும்போது அவ தங்கச்சி ஆஷா கிட்ட, சரி நீ எப்படியோ வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட, அதனாலதான் என் நெக்லஸை உன்னோட பைக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்துல அந்த பயங்கரமான சுனாமி வந்து அந்த ஊரை தாக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த மக்களும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நிகழ்காலத்துல ஆஷா அந்த சின்ன பொண்ணு கிட்ட தன்னோட நெக்லஸ் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த போட்டை ரெடி பண்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தவறுதலா அந்த ரேடியோல இருந்த ஹெட்செட் கழண்டி வெளியே வந்துருது. அதனால அந்த ரேடியோல இருந்து பாட்டு சத்தம் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. ஆஷாவும் அதை ஆஃப் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல இருந்த எல்லா பொருளையும் அவசர அவசரமா ஏற கட்டிக்கிட்டே ஆஷா அந்த சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அவ கபோர்டுக்குள்ள இருந்த அந்த ரகசிய அறையில அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு, நம்ம ரெண்டு பேருக்கும் இதுக்குள்ள இடம் இல்ல, நீ மட்டும் இங்க இரு, சத்தம் மட்டும் போட்டுறாதுன்னு சொல்லிட்டு ஆஷா ஓடி போய் அந்த மர்மமான ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அதே நேரத்துல அந்த கொள்ளக்காரங்களும் அந்த ரூமுக்குள்ள வராங்க. உள்ள வந்தவனுங்க அங்க இருந்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. எப்படியாவது எதையாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள அவங்க தேடிட்டு இருக்கும்போது அதுல இருந்த ஒருத்தன் அந்த மர்மமான ரூமுக்குள்ள போறான். ஆனா அவனுக்கு நாத்தம் தாங்க முடியல. அங்க ஒரு சேர் மேல இருந்த பெட்ஷீட் எடுக்கும் போது அதுக்குள்ள 2 டெட் பாடிஸ் இருக்கு. அவன் அதை பார்த்து பயந்து போய் அங்க இருந்து வெளியே போயிடுறான். அந்த நாத்தம் தாங்க முடியாம ஆஷாவும் வந்து எடுத்துடுறா. அதே நேரத்துல அவளுக்கு அந்த சுனாமியோட ஞாபகம் வருது. எல்லாரும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு தங்களோட உயிருக்காக ஓடிட்டு இருக்கும் போது ஆஷா தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு ஒரு சப்வேல இருக்கிற படிக்கட்டுல ஏறி ஓடுறா. அந்த மக்களும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் நிகழ்காலத்துல அந்த ரூமுக்குள்ள காட்டும் போது அங்க வந்தவனுங்க அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ஆஷாவோட போட்டோவெல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. அந்த கூட்டத்துல இருந்த அந்த சின்ன பையன் அந்த கபோர்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்த அந்த ரகசிய அறையை திறக்கும் போது அதுல இந்த சின்ன பொண்ணு இருக்கா. அவனுங்களும் அவளை புடிச்சிடுறானுங்க. இது எல்லாமே ஆஷாக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு மறுபடியும் பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆஷாவும் அவளோட தங்கச்சியும் ஒரு பில்டிங் மேல ஓடிட்டு இருக்கும்போது அவ தங்கச்சி தவறி அந்த படிக்கட்டிலே விழுந்துடுறா. பின்னாடி வந்த மக்களும் அவளோட தங்கச்சி மேல மிதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆஷாக்கு எதுவும் புரியாம அவ மாடிக்கு வந்து சேர்ந்துடுறா. அப்பதான் தெரியுது அவ தங்கச்சி அவ கூட இல்லன்னு. மறுபடியும் நிகழ்காலத்துல அந்த சின்ன பொண்ணு அந்த கும்பல் கிட்ட ஆஷா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்றத சொல்லிடுறா. அவனுங்களும் ஆஷாவை புடிச்சிட்டு வந்துடுறானுங்க. அந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணு கதறி அழுதுட்டு இருக்கா. ஆஷாவோட கையெல்லாம் கட்டி அவளை கூட்டிட்டு போகும்போது ஆஷா அந்த சின்ன பொண்ணு அழறத பாக்குறா. அவளுக்கு தன்னோட தங்கச்சி அழறா மாதிரியே
மாதிரியே தெரியுது. தான் தங்கச்சியை தவற விட்டா மாதிரியே இந்த பொண்ணையும் தவற விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஆஷா தன் கையில இருந்த கயிறை இழுத்து அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த ஆளு ஆஷாவை இழுத்து தண்ணியில தள்ளிடுறான். அந்த நேரத்துல ஆஷாக்கு ஒரு உடைஞ்ச சீடி கிடைக்குது. அதை வச்சு அந்த ஆளோட கையை அவ கிழிச்சிடுறா. கோவம் வந்த அந்த ஆளு ஆஷாவோட கழுத்தை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள அவளை அப்படியே மூழ்கடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாத ஆஷாக்கு அந்த பிளேர் கன் கையில கிடைக்குது. அதை எடுத்து அந்த ஆளை அவ சுட்டுடுறா. அவனும் அந்த இடத்துல செத்து விழுந்துடுறான். வெளியில இருந்த அந்த கும்பலுக்கு உள்ள நடக்கிற சத்தம் எல்லாம் கேட்டுட்டு அவங்களும் மறுபடியும் அந்த பில்டிங்குள்ள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து ஆஷா இப்படியே தப்பிச்சு ஓடிடுறா. அப்ப அதுல ஒருத்தன் ஆஷாவோட சத்தம் கேட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்குறான். அந்த நேரத்துல ஆஷா அவனுக்கு ஒரு பொரிய வச்சு அவனை பிடிச்சு கையில கிடைச்ச ஒரு கிட்டாரை வச்சு அவனை அடிச்சே கொள்றா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவ பக்கத்து ரூம் போய் அங்க இருந்து ரேடியோ ஆன் பண்ணிடுறா. இன்னொருத்தன் அந்த ரேடியோட சத்தத்தை கேட்டு உள்ள வந்து அந்த ரேடியோ ஆஃப் பண்ணும்போது ஆஷா பின்னாடி வந்து அவன் முதுகுலயே கத்தியை வச்சு குத்திடுறா. ஆனா அந்த ஆளு அதையும் பொருட்படுத்தாம ஆஷாவை தூக்கி போட்டு கழுத்து நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஆஷா எப்படியோ அந்த கத்தி எடுத்து மறுபடியும் அவனை சரமாரியா குத்தி கொன்னுடுறா. அடுத்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அந்த கும்பல இருந்த ஒரு பொண்ணு என்னவா இருக்கும்னு சொல்லி உள்ள வந்து பார்க்கும்போது ஒளிஞ்சிட்டு இருந்த ஆஷா அந்த பொண்ணு மேல எண்ணெயை ஊத்தி ஒரு ரூமுக்குள்ள தள்ளிட்டு அந்த விளக்க வச்சு அந்த பொண்ணு உயிரோட கொளுத்திடுறா. அவ வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ரூமோட கதவை ஒரு டேபிள் வச்சு முட்டு கொடுத்து மூடிடுறா. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த கேங்கோட லீடர் ஆஷாவை பிடிக்கிறதுக்காக மாடிக்கு வரும்போது அவனை ஆஷா கத்திய வச்சு குத்த ட்ரை பண்றா. அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஆஷாவோட கழுத்தை நெரிச்சு அவன் கொல்ல நினைக்கும் போது ஆஷா பக்கத்துல இருந்த டியூப்லைட்டை கழட்டி அந்த ரூமை இருட்டாக்கிடுறா. மறுபடியும் அந்த ரூமுக்கு வெளிச்சம் வரும்போது அந்த ஆள் இறந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் ஆஷா அந்த ரூமை விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம முதல் சீன்ல ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்ட பையனை பார்த்தோமே அவன் ஆஷாவை துப்பாக்கி எடுத்து துரத்திட்டே வரான். ஆஷாவும் மாடிக்கு போய் அந்த கதவை திறக்கிறா. பின்னாடியே அந்த பையன் அந்த மாடிக்கு போகும்போது ஆஷா எப்படியோ சாதுரியமா அந்த கதவை மூடிடுறா. இப்ப அந்த பையன் அந்த மாடியிலேயே மாட்டிக்கிறான். ஏன்னா அந்த கதவுக்கு தான் சாவி கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பையன் சோகமா அழுதுகிட்டே ஆஷா கிட்ட என்ன இங்க இருந்து விடுங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆஷாவும் பரிதாபப்பட்டு அந்த கதவை திறக்கலாம்னு நினைக்கும் போது அவன் அந்த கதவோட பூட்டை துப்பாக்கியை வச்சு சுடுறான். அதனால ஆஷாவும் அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்போ அந்த கொள்ளக்காரங்கள்ல ஒரே ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான். அவன் அந்த சின்ன பொண்ணு கூட நின்னுட்டு இருக்கும்போது ஆஷா அவளை காப்பாத்துறதுக்காக அவ வச்சிட்டு இருந்த அந்த அம்பை வச்சு அவனை கொலை பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா அது குறி தவறி போய் தண்ணியில போய் விழுந்துருது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவனை அதை திரும்பி பார்க்கும்போது இதுதான் சரியான நேரம் சொல்லி அந்த சின்ன பொண்ணு அவனை தண்ணியில தள்ளி விட்டுடுறா. தண்ணியில விட போன அவன் அந்த சின்ன பொண்ணையும் பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துடுறாங்க. ஆஷாவும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தண்ணியில குதிச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் மட்டும் நீந்தி மேல வரும்போது அவன் அந்த தண்ணிக்குள்ள இருந்த ஒரு மர்மமான மிருகம் அப்படியே கடிச்சு உள்ள இழுத்துடுது. அந்த நேரத்துல அமைதியா அந்த தண்ணியை காட்டிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஆஷாவும் அந்த சின்ன பொண்ணை மேல வராங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு அந்த கொள்ளக்காரங்களோட போட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் ஆஷா பல வருஷங்கள் கழிச்சு கெட்ட கனவெல்லாம் இல்லாம நல்லா தூங்குறா. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். இது உங்கள் வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.